இப்போ இந்த சம் பாருங்க. The number which exceeds 16% of it by 42 is. கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ஒரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. சோ அத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? x ன்னு எடுத்துக்கிறேன். x equal to சோ அந்த நம்பர் பார்க்க எப்படி இருக்கு? which exceeds 60% of it. So 16% இருக்கிறதுனால 16 divided by 100. So of it ன்னு இருக்கு. So of it னா of அந்த நம்பர் x ன்ற நம்பர். So of நம்ம multiply ன்னு சொல்லுவோமா? multiply அந்த நம்பர் x by 42. எவ்வளவுக்கு exceed ஆகுது? exceed னா என்ன? plus தானே? so plus 42. என்ன நம்பரால exceed ஆகுது? 42. so 42. இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் பாருங்க. the number என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை x ன்னு எடுத்துக்கணும். x equal to which exceeds 16% of it. so 16% னா என்ன? 16 divided by 100. of it ன்னு இருக்கு. so multiply. of னா நம்ம என்னன்னு போடுவோம்? multiply. it ன்றது அந்த நம்பரை தான் சொல்றாங்க. so x. அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. so x. then exits ன்னு கொடுத்திருக்காங்க. exits னா என்னது? plus. so plus இங்க என்ன நம்பர் இருக்கு? 42. so 42. so இத சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க x இருக்கு. so x equal to 16 into x என்னது? 16x divided by 100 plus 42. then next step என்னது? left sideலயும் right sideலயும் 100 ஆல multiply பண்ணிக்கோங்க. so multiply by 100 பண்ணிக்கோங்க. அப்போ 100 into x என்ன ஆகும்? 100x equal to 16x into 100 என்னது? 16x into 100 divided by 100 இருக்கு. so 100 plus 42 into 100 என்னது? 4200. then next step பாருங்க. இந்த 100 இந்த 100 cancel ஆயிடும். so 100x equal to 16x இருக்கு. so 16x plus இங்க என்ன இருக்கு? 4200. so 4200. then நம்ம இப்ப x தான கண்டுபிடிக்கிறோம். so x எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. 100x இந்த 16x வந்து equal to இந்த சைடு வந்துச்சுன்னா minus 16x equal to 4200. then இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 100x minus 16x னா என்ன வேல்யூ வரும்? 84x equal to 4200. then x மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 4200 இங்க மல்டிப்ளைல 84 இருக்கு. so இந்த சைடு equal to இந்த சைடு வந்துச்சுன்னா divided by 84. so 84 ones are 84. 84 50s are 4200. so x ஓட வேல்யூ என்ன? 50. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. பெர்சன்டேஜ்ல கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த வீடியோல போடுற சம்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சம்ஸ். சோ இந்த மாடல்ல தான் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல சம் கேட்பாங்க. சோ நான் போடுற ஒரு மாடல் சம்ஸையும் நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.